everyone. இந்த வீடியோல ஸ்கிரீனிங் மிரர் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் மிரர்னா என்ன? நம்மளுடைய மொபைல்ல இருந்து அந்த டிஸ்பிளேவை லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ல போயிட்டு கொண்டு வர்றது தான் வந்து ஸ்கிரீனிங் த மிரர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப்ல சர்ச் பார்ல போயிட்டு கனெக்ட்னு சொல்லி டைப் பண்ணலாம். இந்த கனெக்ட் ஆப் இருக்கு இல்லையா, இது வந்து விண்டோஸ் 10ல டிஃபால்ட்டா இருக்க ஒரு அப்ளிகேஷன். ஸோ நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து ட்ராப் டவுன் பண்ணுங்கள். ட்ராப் டவுன் பண்ணதும் இதில் ஸ்மார்ட் வியூ ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுடைய லேப்டாப்போட டிவைஸோட நேம் வந்து இதில் காமிக்கும். அந்த டிவைஸோட நேமை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் ஸ்டார்ட் நவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் நவ் ஆப்ஷனை ஓகே கொடுங்க. கொடுத்ததும் இதில் வந்து ஒரு பின் நம்பர் கேட்கும். இந்த பின் நம்பர் வந்து எங்கே இருக்கோன்னா லேப்டாப்பில் இருக்க பின் நம்பரை நம்ம இப்போ வந்து டைப் பண்ணணும். இப்போ லேப்டாப்பில் இந்த பின் இருக்கு இல்லையா, என்டர் பின் 3555 அந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஆன் யுவர் டிவைஸ் ப்ரொஜெக்டிங் ஃப்ரம், இந்த நம்பரை நம்ம இப்போ ஃபோனில் வந்து என்டர் பண்ணணும். இப்போ பின் என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்மளுடைய லேப்டாப்பில் நம்மளுடைய டிஸ்பிளே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஃபோனில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் லேப்டாப்பில் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபோனில் நான் வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ அது வந்து லேப்டாப்பில் ஷோ ஆகும். இப்போ நான் கேலரி ஓப்பன் பண்ணுறேன். கேலரி ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபோனில் என்ன வியூ பண்ணுறோமோ அதுதான் லேப்டாப்லேயும் காமிக்கும். பிபிடியை எப்படி வந்து இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பிபிடி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு மிரர் ஸ்க்ரீனிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாம்பிள் பிபிடி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி இதில் ப்ரொஜெக்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் இந்த பிபிடியை இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணதும் இதில் வந்து வைடாக டிஸ்பிளே வந்து வைட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்ம ஃபோனில் ப்ரெசென்ட் பண்ணுறதை விட லேப்டாப்பில் ப்ரெசென்ட் பண்ணால் ஈஸி அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம இதை எப்படி வந்து வெளியில் வரணும்னா, இப்போ மிரர் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ மறுபடியும் ட்ராக் டவுன் பண்ணுங்கள். ட்ராக் டவுன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் மிரர் ஸ்மார்ட் வியூ பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணதும் நம்ம லேப்டாப்பில் இருக்க கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து ஃபோன்லேயும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.